அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தினமும் காலையில் பக்தி பெருக்குடன் கம்பீர குரலில் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் ஸ்ரீமன் நாராயணா, டோலாயம் சல டோலாயம் இந்த பாடல்களை ஒளிபரப்பாத சேனல்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த பாடல்களையும் இன்னும் பல நெகிழ வைக்கும் பக்தி கீர்த்தனங்களையும் படைத்த அன்னமாச்சாரியார் தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் கம்போசர். அன்னமாச்சாரியார் 15ஆம் நூற்றாண்டில் ஆந்திராவில் உள்ள கடப்பா மாவட்டத்தில் தாளபாகம் எனும் கிராமத்தில் நந்தவாரிகா எனும் தெலுங்கு அந்தன குடும்பத்தில் மே 9ஆம் தேதி 1408 பிறந்தவர். அன்னமையாவுக்கு 8 வயது இருக்கும். மாடுகளுக்கு புல் அழித்துவிட்டு வா என்று அவர்களுடைய அண்ணி சொல்கிறார். அரிவாள் கையில் பட்டுவிடாமல் வெட்டு என தந்தையும் எச்சரிக்கிறார். ஆனால் புல் வெட்டுகையில் விரலில் காயம்பட்டது. வீட்டில் கோபிப்பார்களோ என்று பயந்து தன் கால் போன போக்கில் அன்னமையா நடந்தார். வழியில் ஒரு யாத்ரீகர் குழு பஜனை செய்து கொண்டு செல்வதை கண்டார். அன்னமையாவுக்கு இனிமையான குரல். அவர்களோடு சேர்ந்து பாடினார். திருப்பதிக்கு அந்த காலத்தில் நடந்துதான் போக வேண்டும். செருப்பு காலோடு அன்னமையாவும் படியேறினார். பசியும் களைப்பும் மயக்கமாக வந்ததால் அந்த கூட்டத்திலிருந்து பின்தங்கிவிட்டார். அருகில் இருந்த பாறையில் படுத்து உறங்கினார். எவ்வளவு நேரம் தூங்கினோம் என்றே தெரியவில்லை. விழித்து எழுந்தால் எங்கும் ஒரே இருட்டு. பிறை நிலாவும் மேகத்துக்குள் ஒளிந்து கொண்டது. அன்னமையா அழத் தொடங்கினார். திருமலையின் அடிவாரத்தில் உள்ள மோகல பர்வதம் என்ற இடத்திலேயே அவருக்கு அலமேலுமங்கை தாயார் திவ்ய தரிசனம் தந்தருளினார். தாயார் வயது முதிர்ந்த சுமங்கலியாக அன்னமையா முன் வந்தார். குழந்தாய், இந்த வேங்கடாத்திரி சாலக்கிராம கற்களால் ஆனது. இதில் காலணிகளோடு நடப்பது குற்றம் என்றார். உடனே செருப்புகளை கழற்றினார் அன்னமையா. நில ஒளி பளிச்சென்று தெரிந்தது. பத்மாவதி தாயார் கொண்டு வந்த பிரசாதத்தை சிறுவனுக்கு ஊட்டிவிட்டு திருமலைக்கு செல்லும் வழியையும் காண்பித்து வேறொரு யாத்ரீக கோஷ்டியோடு சேர்த்துவிட்டு மறைந்தார். தாயாரின் திவ்ய தரிசனம் கிடைத்தவுடனேயே அவருள் சங்கீத ஞானம் அருவியாய் பொழியத் தொடங்கியது. நூற்றுக்கணக்கான பாடல்களை அப்பொழுதே எழுதத் தொடங்கிவிட்டார். இந்த அனுபவத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சதகம் என்ற 100 பாடல்களில் சொல்லியிருக்கிறார் அன்னமையா. 7 மலைகளை கடந்து சுவாமி புஷ்கரணியில் குளித்து பெருமாளை தரிசித்தார். திருமலையை ஏறி ஏழுமலையானின் தரிசனம் கிடைக்கையில் 7 ஸ்வரங்கள் கொண்ட சங்கீதத்தில் உச்சத்தை எட்டினார். பெருமாளின் ஆணைப்படி 16 வயது வரை திருமலையிலேயே தங்கியிருந்தார். ஸ்ரீனிவாச பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டு தீவிர பெருமாள் பக்தராகி அது முதல் வைஷ்ணவராகி அன்னமாச்சாரியா என்று கொண்டாடப்பட்டார். திருப்பதிக்கு வந்த உறவினர்கள் அன்னமையா திருமலையில் இருப்பதை கூற அவரது தாயார் திருப்பதி வந்து இங்கே பண்ணுகிற பஜனையை வீட்டில் இருந்து நடத்து என்று பிடிவாதமாக கெஞ்சி கூத்தாடி தங்கள் ஊருக்கு அழைத்து சென்றார். திம்மக்கா மற்றும் அக்கலம்மா ஆகியோரை மனமும் செய்து வைத்தார். ஒரு சமயத்தில் தாளப்பாக்கத்துக்கு அருகில் இருக்கிற ஊரை சாளுவ நரசிம்மராயர் ஆண்டு வந்தார். அவர் அன்னமையாவை பணிவுடன் வேண்டி தன் சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்திருந்தார். அந்த நேரம் பெனுகொண்டா கோட்டையை ஆட்சி செய்யும் பொறுப்பு நரசிம்மராயரை தேடி வந்தது. அன்னமாச்சாரியா பாதம் பதித்த யோகம் என எண்ணிய நரசிம்மராயர் பெனுகொண்டாவுக்கும் அவரை கூட்டிச் சென்றார். அன்னமையா எப்பொழுதும் பக்தி பாடல்களை பாடி மகிழ்விப்பார். ஒரு நாள் நரசிம்மராயர், அரசனும் ஆண்டவனும் ஒன்றுதான், என் பெருமையை விளக்கும் விதமாக ஒரு பாடல் புனைந்து பாடேன் என்று கூறினார். மன்னிக்க வேண்டும், மானிடரை நான் பாடுவதில்லை என்ற குறிக்கோளில் செயல்படுகிறேன் என்றார் அன்னமாச்சாரியா. ராயர் வெகுண்டு, சபையில் என் பேச்சை அவமதித்த இவனை இரும்பு சங்கிலியால் பிணைத்து சிறையில் தள்ளுங்கள் என கட்டளையிட்டார். சிறையிலும் எனக்கேன் இந்த நிலை என்று பாட்டை விடாமல் பாடிக்கொண்டிருந்தார் அன்னமையா. பாடல் முடிந்ததும் கட்டியிருந்த இரும்பு சங்கிலிகள் தெரித்து விழுந்தன. காவலர்கள் பதைத்து நரசிம்மராயரிடம் விரைந்து சென்று செய்தியை கூறினர். ராயரால் நம்ப முடியவில்லை. சிறைக்கு சென்று பார்த்தார். மறுபடி சங்கிலிகளால் பிணைக்க ஆணையிட்டார். இப்போதாவது என்னை பற்றி பாடு, விடுதலை கிடைக்கும் என்றார். அன்னமாச்சாரியா முன்பு பாடிய அதே பாடலையே மீண்டும் பாடினார். சங்கிலிகள் அருந்து விழவும் ராயர் அவர் காலில் விழுந்து மன்னிக்கும்படி வேண்டினார். எழுந்திருங்கள், எதையும் வற்புறுத்தி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டால் நல்லது என்றவர் மீண்டும் திருப்பதிக்கு வந்துவிட்டார். பெருமாள் அவரை ஒவ்வொரு தினமும் ஒரு பாடலாவது இயற்ற வேண்டும் என்று பணித்தார். அவர் தனது 95ஆம் வயதில் இறக்கும் வரை இந்த ஆணையை நிறைவேற்றி தினமும் ஒரு பாடலாவது எழுதியதாக கூறப்பட்டுள்ளது. அவர் இசையில் பல்வேறு சிறப்புகளை செய்தார்.
பஜனை மரபினை தொகுத்து வழங்கினார். தெலுங்கில் பல்லவி, அனுபல்லவி, சரணம் போன்ற சங்கீத முறை இவரால் உருவாக்கப்பட்டவை என்று கருதப்படுகிறது. இவர் 32,000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். இவரது பெரும்பாலான பாடல்கள் செப்புத்தட்டுகளில் எழுதப்பட்டு திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயிலில் உள்ள உண்டிக்கு எதிரில் சிறு அறை ஒன்றில் சுமார் 3 நூற்றாண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் 1922ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டன. இவரது பாடல்களில் சுமார் 12,000 மட்டுமே இப்போது கிடைக்கப்பெற்றுள்ளன. அவை பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகள் இப்போது திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஓரியண்டல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ளன. வடமொழியில் சங்கீர்த்த லட்சணம் என்ற நூலை படைத்துள்ளார். ஏழுமலையானை போற்றி வெங்கடாச்சலபதி மகிமை என்ற நூலை எழுதியுள்ளார். தெலுங்கு மொழியில் 12 சதகங்கள் இயற்றியுள்ளார். இதில் வெங்கடேஸ்வரா சதகம் என்ற நூல் மட்டுமே இப்பொழுது கிடைத்துள்ளது. விபர்த்த ராமாயணா, சிருங்கார மஞ்சரி ஆகிய இரண்டும் தெலுங்கு இலக்கியத்தில் முக்கியமானவை. இவருடைய பாடல்களில் வெங்கடாச்சலா என்ற முத்திரையை உபயோகித்தார். இவருடைய காலம் வரை பதம் என்பது பக்தி பாடல் என்ற பொருளுடையதாக இருந்தது. இவருடைய காலத்தில்தான் கீர்த்தனம், கிருதி, திவ்யநாமா, சங்கீர்த்தனம் போன்ற பெயர்களில் பக்தி பாடல்கள் அமைந்தன. அன்னமையா ஆச்சாரியராக மட்டும் இல்லாமல் அறிஞராகவும் விளங்கினார். தம் காலத்துக்கு முன்னால் இருந்த பாடல்களை ஆராய்ந்து உரை வரிசை செய்துள்ளார். இவருடைய பாடல்கள் எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்கின்றன. தென்னிந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வைணவ தலங்களை வழிபட்டார். வைணவ ஆச்சாரியர் ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வைணவத்தை தழுவிய இவர் கீர்த்தனைகள் பலவும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் பிரதிபலிப்பை சுட்டுகிறது. ஆச்சாரியர் ராமானுஜர் மீதும் ஆழ்வார்கள் மீதும் சில பாடல்களை இயற்றியுள்ளார். ஸ்ருங்கார ரசம், வைராக்கியம், பக்தி என இவரின் கீர்த்தனைகளை பல வகையாக வகைப்படுத்தலாம். மொழியாக்கம் செய்யாமலே இவருடைய கீர்த்தனைகள் தொடர்ந்து கேட்பதினாலேயே இதன் பொருள் புரியும் வகையிலும் மிக நளினமான வார்த்தைகளை கொண்டே கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். அன்னமாச்சாரியரின் மனைவி தெலுங்கு இலக்கியத்தின் முதல் பெண் புலவரான திம்மக்கா என்பவர். சுபத்ரா கல்யாணம் என்ற நூலை இவர் இயற்றியுள்ளார். அன்னமாச்சாரியாவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு அன்னமையா என்ற தெலுங்கு திரைப்படம் பல விருதுகளை பெற்றுள்ளது. இவருடைய மகன் பெரிய திருமலாச்சாரியார், பேரன் சின்னையர் ஆகியோரும் தென்னிந்திய இசை வரலாற்றில் முக்கிய இடம் வகிப்பவர்கள். தினமும் அதிகாலை 2:30 முதல் 3 மணி அளவில் பெருமாளை துயிலெழுப்பும் சுப்பிரபாத சேவை திருப்பதியில் நடைபெறும். சுப்பிரபாதத்தை பாடியவாறு அர்ச்சகர் பெருமாளை துயிலெழுப்பும் சமயத்தில் தங்கவாசல் முன்பு அன்னமையா பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் பூபால ராகத்தில் அன்னமையாவின் திருப்பள்ளி எழுச்சி கீர்த்தனையை இசைப்பர். இரவும் சயன மண்டபத்தில் வெள்ளி சங்கிலியால் தங்க கட்டிலை இணைத்து அதில் பட்டு மெத்தை தலையணை அமைப்பார்கள். சுவாமிக்கு பாத நமஸ்காரம் செய்து ஸ்ரீனிவாசமூர்த்தியை அதில் பள்ளி கொள்ளுமாறு செய்யப்படும் பொழுது அச்சமயத்தில் அன்னமையாவின் தாலாட்டு பாடல் பாடப்படும். அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் ஏகனாய் நிறைந்திருப்பதனை உணர்த்தும் அன்னமையாவின் மிகவும் பிரபலமான பாடல்களில் ஒன்றான பிரம்மமொக்கடை கீர்த்தனையை திருமதி வாசுகி தேவி அவர்கள் அருமையாக பாடியுள்ளார். கேட்டு மகிழ்வோம். பிரம்மமொக்கடே பார பிரம்மம் ஒக்கటే బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే తందనానాగి తందనానాపురే తందనానాగి తందనానాపుర తందనాన బల తందనాన ఓ బల తందనాన బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే తందనానాగి తందనానాపుర తందనానాగి తందనానాపుర తందనాన బల తందనాన ఓ బల తందనాన కందువగు హీనాది కములింతు లేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మ కందువగు హీనా
హీనాదికములింతు లేవు. అందరికి శ్రీహరే అంతరాత్మ, హరే అంతరాత్మ, శ్రీహరే అంతరాత్మ. ఇందులో జంతుకుల మింతానొకటే, అందరికి శ్రీహరే అంతరాత్మ. ఇందులో జంతుకుల మింతానొకటే, అందరికి శ్రీహరే అంతరాత్మ, హరే అంతరాత్మ, శ్రీహరే అంతరాత్మ. తందనానాగి తందనానాపురే, తందనానాగి తందనానాపురే, తందనాన బల తందనాన, ఓ బల తందనాన. నిండార రాజో నిద్రించో నిద్రయునొకటే, అంటనే బంటు నిద్ర నదియోనొకటే. నిండార రాజో నిద్రించో నిద్రయునొకటే, అంటనే బంటు నిద్ర నదియోనొకటే. మెంటైన బ్రహ్మనుడు మెట్ట భూమి ఒకటే, చండాలుడుంటేటి సరి భూమి ఒకటే. మెంటైన బ్రహ్మనుడు మెట్ట భూమి ఒకటే, చండాలముడుంటేటి సరి భూమి ఒకటే. సరి భూమి ఒకటే, సరి భూమి ఒకటే. తందనానాగి తందనానాపురే, తందనానాగి తందనానాపురే, తందనాన బల తందనాన, ఓ బల తందనాన. కడగి ఏనుగు మీద కాయు ఎండొకటే, ఉడమి సునగము మీద పొళయు ఎండొకటే. కడగి ఏనుగు మీద కాయు ఎండొకటే, పుడమి సునగము మీద పొళయు ఎండొకటే. కడు పుణ్యులను పాప కర్ములను సరిగావ, జడియ శ్రీ వెంకటేశ్వరు కడు పుణ్యులను పాప కర్ములను సరిగావ, జడయు శ్రీ వెంకటేశ్వర నామ ఒకటే. శ్రీ వెంకటేశ్వర నామము, ఈశ్వర నామము, వెంకటేశ్వర నామము, శ్రీ వెంకటేశ్వర నామ ఒకటే. తందనానాగి తందనానాపురే, తందనానాగి తందనానాపురే, తందనాన బల తందనాన, ఓ బల తందనాన. బ్రహ్మమొకటే పర బ్రహ్మం ఒక్కటే పర, బ్రహ్మం ఒకటే పర బ్రహ్మం ఒకటే. తందనానాగి తందనానాపురే, తందనానాగి తందనానాపురే, తందనాన బల తందనాన, బల తందనాన, బల తందనాన, ఓ బల తందనాన. తందనాన ఓ బల తందనాన, తందనాన ఓ బల తందనాన. திருவேங்கட மலையின் தெய்வமே எனக்கு அடைக்கலம் கொடுங்கள், உங்கள் திருவடிகளே சரணம் என்னும் ஸ்ரீமன் நாராயணா பாடலை திருமதி பவானி சேகர் அவர்கள் அருமையாக பாடியுள்ளார். கேட்டு மகிழ்வோம். ஸ்ரீமன்னாராயண 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 நீ ஸ்ரீபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண 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 நீ ஸ்ரீபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண
శ్రీమన్నారాయణ నీ శ్రీపాదమే శరణు శ్రీమన్నారాయణ 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 నీ శ్రీపాదమే శరణు కమలా సతీ ముగ కమల కమలహిత కమల ప్రియ కమలేక్షణా కమలా సతీ ముగ కమల కమలహిత కమల ప్రియ కమలేక్షణా కమలాసనహిత గరుడ గమన శ్రీ కమలనాభని పద కమలమే శరణు కమలాసనహిత గరుడ గమన శ్రీ కమలనాభని పద కమలమే శరణు శ్రీమన్ నారాయణ శ్రీమన్నారాయణ శ్రీమన్నారాయణ నీ శ్రీపాదమే శరణు పరమయోగి జన భాగదేయ శ్రీ పరమపురుష పరాత్పరా పరమయోగి జన భాగదేయ శ్రీ పరమపురుష పరాత్పరా పరమాత్మ పరమాణురూప శ్రీ తిరువేంకటగిరి దేవా పరమాత్మ పరమాణురూప శ్రీ తిరువేంకటగిరి దేవ శరణు శ్రీమన్ నారాయణ శ్రీమన్ నారాయణ శ్రీమన్ నారాయణ నీ శ్రీపాదమే శరణు ஸ்ரீகிருஷ்ணரை நவரத்தினங்களாக வர்ணிக்கும் முத்துகாரே பாடலை ஸ்ரீமதி பாக்யலட்சுமி பாலாஜி அவர்கள் பாடியிருக்கிறார். கேட்டு மகிழ்வோம். ಮುತ್ತುಗಾರೆ ಯಶೋದ ಮುಂಗಿಡ ಮುದ್ಯಮು ವೀಡು ದಿದ್ದರಾಣಿ ಮಹಿಮಲ ದೇವಗಿ ಸುತುಡು ಮುತ್ತುಗಾರೆ ಯಶೋದ ಮುಂಗಿಡ ಮುದ್ಯಮು ವೀಡು ದಿದ್ದರಾಣಿ ಮಹಿಮಲ ದೇವಗಿ ಸುತುಡು ಮುತ್ತುಗಾರೆ ಯಶೋದ ಮುಂಗಿಡ ಮುದ್ಯಮು ವೀಡು ದಿದ್ದರಾಣಿ ಮಹಿಮಲ ದೇವಗಿ ಸುತುಡು ಮುತ್ತುಗಾರೆ ಯಶೋದ ಮುಂಗಿಡ ಮುದ್ಯಮು ವೀಡು ದಿದ್ದರಾಣಿ ಮಹಿಮಲ ದೇವಗಿ ಸುತುಡು ಮುತ್ತುಗಾರೆ ಯಶೋದ ಅಂತ ನಿಂತ ಗೊಲ್ಲೆದಲ ಅರಚೇತಿ ಮಾಣಿಕ್ಯಮು ಪಂತ ಮಾಡಿ ಕಂಸುನಿ ಪಾಲಿವಜ್ರಮು ಅಂತ ನಿಂತ ಗೊಲ್ಲೆದಲ ಅರಚೇತಿ ಮಾಣಿಕ್ಯಮು ಪಂತ ಮಾಡಿ ಕಂಸುನಿ పాలివజ్రము కాంతుల మూడు లోకాల గరుడ పక్ష పూస కాంతుల మూడు లోకాల గరుడ పక్ష పూస చెంతల మాలోలున్న చిన్ని కృష్ణుడు చెంతల మాలోలున్న
చిన్ని కృష్ణుడు చెంతల మాలోలున్న చిన్ని కృష్ణుడు ముత్తుగారే యశోద ముంగిట ముద్యము వీడు దిద్దరాని మహిమల దేవగీసుతుడు రతికేలి రుక్మిణికి రంగుమోవి పగడము మిదిగో వర్ధనపు గోమేదిగము రతికేలి రుక్మిణికి రంగుమోవి పగడము మిదిగో వర్ధనపు గోమేదిగము సతమై శంఖ చక్రాల సందుల వైడూర్యము సతమై శంఖ చక్రాల సందుల వైడూర్యము గతి అయి మమ్ముగాచే కమలాక్షుడు గతి అయి మమ్ముగాచే కమలాక్షుడు గతి అయి మమ్ముగాచే కమలాక్షుడు ముత్తుగారే యశోద ముంగిట ముత్యము వీడు దిద్దరాని మహిమల దేవగీసుతుడు ముత్తుగారే యశోద కాలింగుని తలలపై గప్పిన పుష్యరాగము ఎలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము కాలింగుని తలలపై గప్పిన పుష్యరాగము ఎలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము పాలజలనిధిలోన బాయని దివ్యరత్నము పాలజలనిధిలోన బాయని దివ్యరత్నము బాలుని వలి తిరిగే పద్మనాభుడు బాలుని వలి తిరిగే పద్మనాభుడు బాలుని వలి తిరిగే పద్మనాభుడు ముత్తుగారే యశోద ముంగిట ముద్యము వీడు దిద్దరాని మహిమల దేవగీసుతుడు ముత్తుగారే యశోద ముత్తుగారే యశోద ముత్తుగారే యశోద